பண்ணுவோம். சரி, நம்மளோட நெக்ஸ்ட் ஜென் அகாடமில இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து ஆஃப்லைன் கோர்ஸ் போகுது. எல்லாருக்கும் அது தெரியும். 6 மந்த்ஸ் கோர்ஸ். நம்மள ஆல்ரெடி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பேட்ச் 1, பேட்ச் 2 இருக்கு. உங்களுக்கு எந்த பேட்ச் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த பேட்சை சூஸ் பண்ணுங்க. கோர்ஸ் ஃபீஸ் 7,999. இதுல இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. நம்ம ரங்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் ஓப்பனா இருக்கு. யாருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கோ எல்லாம் ஃபில் பண்ணுங்க ஃபார்மை. இப்போ இன்னைக்கு நாம வந்து என்ன டாபிக் சொல்லியிருந்தோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தோம். ஆமால, நான் அப்படியே கேட்க நீ என்ன பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல ஓகே, எஸ், நோ எல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவா செஷன் போவோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வரவங்க வந்து ஆட் ஆகட்டும். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் எஸ் ஏதோ சொல்லுங்களேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். அர்ச்சனா ஓகே ஓகே. சரிப்பா, சரி. இப்போ இன்னைக்கு நாம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது என்ன எக்ஸாம்? டிஎன்பிசி. ஆமால, டிஎன்பிசிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். குரூப் 4 வரப்போகுது, குரூப் 2 செப்டம்பர் மந்த் வரப்போகுது. இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆப்டிடியூட்ல ரொம்ப முக்கியமான டாபிக். ஆப்டிடியூட்னு இல்லை, லைஃப்ல இது ரொம்ப முக்கியமான டாபிக். எப்படிலாம் நம்ம ஒரு வட்டியை கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே எதுல வரும்? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் வரும். வேற இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்? நீங்க பெர்சன்டேஜ் வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல. பெர்சன்டேஜ்ல என்ன பார்த்தோம் நம்ம? 10%, 20%, டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தோமா? இன்னும் நிறைய பார்த்துருப்போம். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்னன்னு பார்ப்போம்? ரேட்டுன்னு பார்ப்போம். ரேட்டுன்னா ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட். சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட்னா ஒன்றும் இல்லை, வட்டி. நான் ஒரு அமௌண்ட் வந்து என்ன பண்றேன், வாங்குறேன். ஒரு அமௌண்ட் வாங்குறேன், அதுக்கு எனக்கு என்ன பண்றாங்க, ஒரு ரேட், ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்றேன். ஃபைனலா நான் எவ்வளவு பே பண்ணிருப்பேன். நான் பேங்க்ல ஒரு லோன் வாங்குறேன்டா. பேங்க்ல ஒரு லோன் வாங்குறேன், அதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அப்புறம் நான் என்ன பண்றேன், நான் வாங்கின அமௌண்ட் அதுதான் என்ன, பிரின்சிபல் பார்க்கலாம், கீழே பொறுமையா சொல்றேன். பிளஸ் என்ன பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து நான் ஒரு அமௌண்ட் பே பண்ணுவேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், பர்சன்டேஜ். நான் வந்து மேக்ஸிமம் நம்ம சேனல் என்ன பண்ணுவோம், ஃபார்முலாவே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஃபார்முலாஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து ஃபார்முலா ஸ்டெப்ஸ்லாம் வேலைக்கே ஆகாது. டக் டக்குன்னு எனக்கு ஆன்சர் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பெர்சன்டேஜ்ல ஒரு சின்ன கான்செப்ட் கத்துக்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பாருங்க. பெர்சன்டேஜ் வீடியோ பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பெர்சன்டேஜ்ல நான் என்ன சொல்லியிருப்பேன், 10% அப்படின்னா 1 டிஜிட். ஆமாவா? 1%னா 2 டிஜிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10%னா 1 டிஜிட், 1%னா 2 டிஜிட். இப்போ உங்களுக்கு நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் என்ன பண்றேன், ஒரு ஷாப்புக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன். என்னோட ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து 1200. 1200, 10% டிஸ்கவுண்ட். சரியா? 1200, 10% டிஸ்கவுண்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன், 10%னா 1 டிஜிட் சொல்லியிருக்கேனா, அப்போ நான் என்ன அமௌண்ட் எழுதியிருக்கணும், அந்த அமௌண்ட்ல 1 டிஜிட் தள்ளி என்ன பண்றேன், பாயிண்ட் வைக்கிறேன். பாயிண்ட் வச்சோடனே இப்ப இந்த 1200ல 10% எவ்வளோ, 120. அப்போ என்னோட டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 120. இப்போ இதுவே வந்து 1200 இருக்கு, 1% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா என்னோட ஆன்சர் 12. அப்போ என்னோட டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 12 rupees. ஆமாவா? அது வந்து என்ன நம்பரா வேணா இருக்கட்டும், ஒரு 2500 இருக்கட்டும். 10%ஆ, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா என்னோட ஆன்சர் 250. அதுவே 1%னா என்னோட ஆன்சர் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 25. சரியா? இப்போ வந்து ஒரு 3600ன்னு வைக்கிறேன். 10% எவ்வளோ, ஆன்சர் எவ்வளோப்பா?
360. பார்த்தோன்னே தெரியுதா ஆன்சர் 360. சரி, இப்போ 10%னா நான் வந்து 1 டிஜிட், 1%னா 2 டிஜிட். ஓகே. இப்போ இதுவே 20%, 30%, 5%, 4%, அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, இப்போ இதே சேம் 1200. ஓகேவா? எவ்வளோ? 1200. நான் ஏன் இந்த கான்செப்ட் சொல்றேன்னா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்து வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ட ஃபார்முலாவே வேணாம். கொஸ்டின பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம்? இவ்வளவுதான் ஆன்சர்ன்னு சொல்லிடலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பிரின்சிபல் எனக்கு வேணாம், ரேட் வேணாம், வேற என்ன வேணாம், டைம் டென்யூர் வேணாம். இதெல்லாம் என்ன சொல்றேன்? பிரின்சிபல் என்ன, ரேட், டைம்னா என்னன்னு நான் சொல்றேன். எதுவுமே வேணாம். கொஸ்டின பார்க்குறேன். ஓஹோ! இதுவா? எனக்கு பெர்சன்டேஜோட ட்ரிக்ஸ் தெரியும். அத வச்சு நான் என்ன பண்ணிருவேன்? ஈஸியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ட கால்குலேட் பண்ணிருவேன். சரி. இப்போ 1200, 20% எனக்கு வேணும். ஓகேவா? 10% என்ன சொன்னேன்? 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 120யா? 10% எவ்வளோ? 120யா? அப்ப 20% எவ்வளோ இருக்கும்னா 240 இருக்கும். இதே 30%ஆ இருந்தா 360 இருக்கும். ஒண்ணும் இல்ல. இப்போ 1 வந்து 5ன்னா 2 வந்து 10, 3 வந்து 15. இந்த டேபிள்ஸ்லாம் இப்படி தானே போகும் பார்த்துருக்கீங்களா? 5, 10, 15. ஓகேவா? இது 1 டைம், இது 2 டைம், இது 3 டைம்ஸ் அந்த மாதிரி போகும்ல. இப்போ இதுவே வந்து கவனிங்களேன், 2500ன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து 30% வேணும். 10% எனக்கு தெரியும் எவ்வளோ? 250. 10% 250, 20% எவ்வளோ? 500, 30% எவ்வளோ? 750. ஆமாவா? 10% 250னா 20 500ஆ இருக்கும். அப்ப 30 எவ்வளோ இருக்கும்? 750ஆ இருக்கும். ஆமாவா? சரி. இப்போ நான் என்ன பண்றேன், 10 எனக்கு தெரிஞ்சாலே போதும். அத வச்சே நான் என்ன பண்ணிருவேன், எல்லாமே போட்டுருவேன். இப்ப எனக்கு வந்து இங்க 4%ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா ஒரு 10,000 எழுதுறேன். எனக்கு 4% வேணும். ஓகே. இப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு 1 தெரியும்ல. 1 நான் என்ன பண்ணுவேன், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா என்னோட ஆன்சர் 100. 1% 100னா 2% 200, 3% 300, 4% 400. இப்ப என்னோட ஆன்சர் எவ்வளோ? 400. ஆமாவா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 7500ன்னு இருக்கு. எனக்கு வந்து ஒரு 3% வேணும். 1% எவ்வளோ? பார்த்தோன்னே தெரியுது 75. ஏன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டேன். 75. 1% 75னா 2% 150. அப்ப 3% 225. ஒண்ணும் இல்ல, நான் 75 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். 75, 75, 75 அப்படின்னு பண்ணியிருக்கேன். என்ன வரும்? 15, 7 7 14, 21, 22. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி பெர்சன்டேஜ நீங்க 10%, 1%ன்னு பிரிச்சு பண்ணா, ஆப்டிட்யூட்ல பாதி டாபிக்க சால்வ் பண்ணிடலாம். ஆப்டிட்யூட்ல பாதி டாபிக் இந்த பெர்சன்டேஜ் டைப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். இப்ப அடுத்து இந்த மெத்தடும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பாக்ஸ் மெத்தட். பெர்சன்டேஜ் அப்புறம் பாக்ஸ் மெத்தட். இந்த 2 டாபிக்க மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு 75% மேத்ஸ சால்வ் பண்ணி முடிச்சிருவேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். ஃபார்முலா வேணாம், எதுவுமே வேணாம். ஏன்னா நான் வந்து ஸ்கூல்ல நான் வந்து எக்ஸாம் எழுதல. நான் வந்து ஃபார்முலா ஸ்டெப்ஸ்லாம் போட, நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன். எனக்கு சீக்கிரமா ஆன்சர் வேணும். பாக்ஸ் மெத்தட் அப்புறம் பெர்சன்டேஜ் வச்சு மட்டுமே என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் போட்டுடலாம். நல்லா கவனிங்க. பெர்சன்டேஜ்ல 10%னா 1 டிஜிட், 1%னா 2 டிஜிட். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாக்ஸ் மெத்தட்னா என்னன்னா, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கவனிங்க. பாக்ஸ் மெத்தட் ஒரு பாக்ஸ் டைப்ல போட்டுக்கிறேன். எனக்கு 3 வேல்யூஸ் இருக்கு. 4th வேல்யூ வேணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? பாக்ஸ் வேல்யூ, பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து 10% வந்து எவ்வளோன்னா ஒரு 500 பா அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா, 20% எவ்வளவா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு கேள்வி எனக்கு என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. ஒரு வேல்யூ குடுத்துடுறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனோட வேல்யூ குடுத்துடுறாங்க. அத வச்சு இன்னொரு இன்ஃபர்மேஷனோட வேல்யூவ கண்டுபிடிக்க போறேன். இத கம்பேர் பண்ணி
இதை கண்டுபிடிக்க போறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நல்லா கவனிங்க. 10% வந்து எவ்வளவு வைக்கலாம், 50 அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 30% வேணும். எனக்கே நல்லா தெரியல, 10% 50ன்னா 20% எவ்வளோ, 100. அப்போ 30% 150. எனக்கு ஆன்சர் தெரியும். சரி, பாக்ஸ் மெத்தட்ல நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா கவனிங்க. பாக்ஸ் மெத்தட்ல என்ன சொல்லியிருக்கேன், இதவும் டிவைட் பண்ணலாம், இதவும் டிவைட் பண்ணலாம். ஆமாவா? இப்படி டிவைட் பண்ணலாம், இப்படி டிவைட் பண்ணலாம். எப்படி இருக்கு, 10, 30% போட்டுக்கலாமா, 15 இருக்கு. என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாமா? 10ஐயும் 30ஐயும் அடிச்சா என்ன வரும், 10 டேபிள் பண்ணா இங்க 3ன்னு வரும். இப்படியும் பண்ணலாம், இல்ல வேற எப்படி பண்ணலாம், 10, 30, t இதையும் டிவைட் பண்ணலாம், 5ன்னு வரும். எப்படி பண்ணலாம், இப்படியும் டிவைட் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்னா, இந்த டயகனல் இருக்குல்ல, இந்த டயகனல் இப்படி இருக்கா, இதை என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ரொம்ப கசகசன்னு இருக்கோ, கவனிங்க. 10%, 30%. இந்த பாக்ஸ் மெத்தோட இந்த பெர்சன்டேஜ் கான்செப்ட் மட்டும் பிடிச்சிட்டா மேக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க், டோட்டலா டிஎன்பிசில வந்து 25 மார்க், அதுல 15 மார்க் இந்த சம்ம வச்சே போட்டுருலாம். ஓகேவா? இப்ப 10% வந்து 50 அப்படின்னா இதுதான் டயகனல். இந்த கிராஸ் இருக்குல்ல, இந்த கிராஸ் இங்க வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த 10% எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லையா 30யும் 50யும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், வேற இதை டிவைட் பண்ணலாம், இதை டிவைட் பண்ணலாம். பண்ணலாமா? நான் என்ன பண்றேன், ஒரு சம் ஒன்று சால்வ் பண்றேன். 5 வந்து 75 அப்படின்னா 15 எவ்வளோ? இப்போ என்ன பண்றேன், இந்த 5 15 டிவைட் பண்ணலாமா? 5 டேபிளே அடிக்கிறேன், இதையும் அடிச்சா 3. ஆமாவா? இப்போ இந்த டயகனலை என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ஆமாவா? அப்போ 75 into 3 எவ்வளோ, 225ன்னு வரும். அப்போ என்னோட ஆன்சர் எவ்வளோ, 225. இதோட அர்த்தம் என்னன்னா 5 வந்து 75 அப்படின்னா 15 வந்து 225ன்னு அர்த்தம். இந்த கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ல இந்த 3 வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிரும். அப்ப இந்த 4th வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா பாக்ஸ் மெத்தட் வச்சு போட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம பாட்டும் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பெர்சன்டேஜ் கான்செப்டும் பாக்ஸ் மெத்தடும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி யூஸ் ஆகுது. இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ மேல ஒரு சின்ன கான்செப்ட் படிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு வரலாம். இதுல மொத்தம் 3 விஷயம். ஒன்னு பிரின்சிபல், அடுத்து ரேட், ஓகேவா, அடுத்து n டைம்னு வச்சுக்கலாம். பேங்க்ல நான் என்ன பண்றேன், லோன் வாங்குறேன். அவங்க எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். நான் பேங்க்ல லோன் வாங்குறேன், இல்ல யார்கிட்ட ஒரு கடன் வாங்குறேன், 50,000 வாங்குறேன். இதுதான் என்னோட பிரின்சிபல் அமௌண்ட். ரேட்னா ஒண்ணும் இல்ல, பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட், வட்டி. வட்டி எவ்வளோ, 10%. டைம் எவ்வளோ, டைம் 1 வருஷம். இப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு வட்டி கால்குலேட் பண்ணும், அதுதான் என்னோட சம். இதுக்கு நான் 50,000 10%, 1 வருஷம் நான் கட்டணும். நான் எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி சொன்னா எனக்கு அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ மேல நான் என்ன பண்ணேன், 10% என்ன சொன்னேன், 1 டிஜிட்னு சொன்னா. இப்போ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்க அப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணலாம், 50,000 இருக்கா, இப்போ இதுல 10% என்ன பண்ணுவேன், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா என்னோட ஆன்சர் எவ்வளோ, 5,000. அப்ப என்ன அர்த்தம்,
50,000 10% ஒரு வருஷத்துக்கு நான் 5,000 ரூபாய் கட்டணும். சரியா? 50,000த்துல 10% எவ்வளோ? 5,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு நான் 5,000 கட்டணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதை பார்த்தாதான் உங்களுக்கு இந்த சம்மே புரியும். சரி, நீங்க எங்கெல்லாம் பெர்சன்டேஜ் வட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை பாக்குறீங்க, இல்ல 3% வட்டி, ஓகேவா, 5%, நல்லா கவனிங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜ்னாலே ஒரு வருஷத்துக்கு தான் பார்க்கணும். இந்த ஒரு மாசத்துக்கு வட்டியா இல்ல 2 மாசத்துக்கு வட்டியா இத மறந்துருங்க. பேங்க்ல பெர்சன்டேஜ்னாலே ஒரு வருஷத்துக்கு தான். ஓகேவா? 50,000 50,000 10% வட்டி 1 இயர் டைம். இப்போ இந்த 1 இயரே வேண்டாம். 50,000க்கு 10% வட்டினாலே ஒரு வருஷத்துக்கு தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். 6 மாசத்துக்கா, ஒரு மாசத்துக்கு அதை நம்ம பண்ணிட்டு 12 வாட்டி என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணுமா, அந்த கவலையே வேண்டாம். பேங்க்ல பெர்சன்டேஜ்னாலே ஒரு வருஷம். உங்களுக்கு கொஸ்டின்லயும் ஒரு வருஷத்துக்கு தான் கேட்பான். அப்படி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வட்டின்னு கண்டுபிடினா தனியா 5% பர் மந்த்னே கொடுப்பான். எதுவுமே கொடுக்கலப்பா, வெறும் 5% அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கு தான். ஒரு மாசத்துக்குன்னா பர் மந்த் 5% மாசத்துக்குன்னு கொடுப்பான். இந்த மாசத்தை குழப்பவே வேண்டாம். பெர்சன்டேஜ்னாலே ஒரு வருஷத்துக்கு. சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் குழப்புற விஷயம் இதுதான். என்னது? இந்த எக்ஸாம்பிள் ஒரு 5% நினைக்கிறேன். 5% வட்டின்னா என்ன? 5 ரூபாய் வட்டின்னா என்ன? இந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். 5% வட்டினா என்ன? 5 ரூபாய் வட்டினா என்ன? இருக்கா? யார் யாருக்கெல்லாம் இந்த குழப்பம் இருக்கு? எனக்கு எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னடா இது 5%ன்றானுங்க, இது மாசமா வருஷமா? இல்ல 5 ரூபீஸ் 5 ரூபாய் வட்டின்றானுங்க, இது மாசமா வருஷமா? இந்த குழப்பம் யாருக்கு இருக்கு? குழப்பம் இருந்தா எஸ் எஸ்ன்னு எனக்கு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ரொம்ப நாளா இந்த குழப்பம் எனக்கே இருந்துச்சு. இப்ப எனக்கு இது ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். சரி கவனிங்க, நான் என்ன சொல்லிட்டேன், 5% அப்படின்னு பார்த்தாலே என்னது, இது ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஏன்னா பேங்க்ல தான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, 5% 10%. 5 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி, 1 ரூபாய் வட்டின்னு யாரு சொல்லுவா? வட்டி கடைக்காரங்க தான் சொல்லுவாங்க. ஆமாவா? 5 ரூபா வட்டி, 10 ரூபாய் வட்டி அப்படின்னு வட்டி. அப்போ வட்டி கணக்கு நாம 5 rupees வட்டி, 1 rupees வட்டி, இந்த மாதிரி ருபீஸ் வச்சு வட்டி சொன்னாங்கன்னா அது ஒரு மாசத்துக்குடா. பெர்சன்டேஜ் அப்படின்னாலே ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா? 5 ரூபா வட்டி, 1 ரூபாய் வட்டின்னா ஒரு மாசத்துக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இதுவே நான் பேங்க்ல வாங்கியிருந்தா எவ்வளவு வட்டி கட்டியிருப்பேன். நான் வெளியே வந்து 5 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டின்னு வட்டி கடையில வாங்கியிருந்தா எவ்வளவு கட்டியிருப்பேன்னு பார்க்கலாமா? 10,000 ரூபாய். ஓகேவா? 10,000 10% 10% வேணா 2%. ஓகேவா? 10,000 rupees 2%. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சேம் 10,000 2 rupees, 2 ரூபா வட்டி. இப்ப எனக்கு நல்லா தெரியும் 2% என்ன, பேங்க்ல ஒரு வருஷத்துக்கு தான். அப்ப என்ன பண்ணுவேன், 10,000ல 1% எவ்வளவுப்பா? ஒரு டிஜிட், 2 டிஜிட். 1% எவ்வளோ? 100. அப்ப 2% எவ்வளோ? 200. இவ்வளவுதான் என்னோட ஆன்சர். பேங்க்ல நான் என்ன பண்ணணும், இந்த 10,000த்துக்கு வருஷம் ஆனா 200 ரூபாய் பே பண்ணணும். ஆமாவா? இதுவே வட்டி கடையில நான் என்ன பண்றேன், 10,000 வாங்கிட்டேன், 2 rupees. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதுவே 2 rupeesனா என்ன, 2% மாசத்துக்கு. ஆமாவா?
2% மாசத்துக்கு. இப்போ 1% எவ்வளோ? 100. அதே 2% 200. மாசம் நான் என்ன பண்ணுவேன்? ரூ. 200 கட்டுவேன். மாசம் ரூ. 200 கட்டினா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 12 மாசமா மொத்தம்? இப்போ எவ்வளோ கட்டியிருப்பேன்? 2400 கட்டியிருப்பேன். ஆமாவா? 2400 என்ன பண்ணியிருப்பேன்? வட்டிக்காரங்கிட்ட நான் வட்டி கட்டியிருப்பேன். பேங்க்ல நான் என்ன பண்ணியிருப்பேன்? ரூ. 200 தான் கட்டியிருப்பேன். ஏன்னா பேங்க்ல பெர்சன்டேஜ்னாலே ஒரு வருஷம். அதனால தான் என்ன பண்ணணும்? வட்டி கடைக்காரங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? வட்டிக்கு வாங்காதீங்க, இல்ல என்னால கட்ட முடியல அப்படின்னு நிறைய பிரச்சனை வருதா? ஏன்? ரூ. 2 வட்டினா மாசத்துக்கு, மாசம் மாசம் ரூ. 200 கொடுத்துட்டே இருக்கணும் அவனுக்கு. ஆனா பேங்க்ல வந்து அதே ரூ. 200 வட்டினா 2% வருஷத்துக்கு. எல்லாரும் ஏன் போய் பேங்க்ல வாங்குறாங்க? ஏன் பேங்க்ல லோன் எடுக்கிறாங்கன்னா இது வருஷ வட்டி. இந்த ரூ. 2 ரூ. 3னா மாச வட்டி. இதை நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. எங்கேயும் குழம்ப வேணாம். 5% நீங்க கொடுத்துட்டானா கொஸ்டின்ல எல்லாம் வந்து வட்டி கடைக்காரன் கணக்கெல்லாம் கேட்க மாட்டான், பேங்க் கணக்கு தான் கேட்பான். அப்போ டைரக்டா என்ன பண்ணும்? நல்லா நீங்க கவனிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல PNR/100 இப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்திருப்பீங்க. Pன்னா என்ன? பிரின்சிபல், நான் வாங்குற பணம். Nன்னா என்ன? டைம், எத்தனை எவ்வளவு வருஷம். Rன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி. என்ன பண்ணுவீங்க? இப்போ 10,000 அப்படின்னு போட்டு இன்டூ 2 இன்டூ 3 இப்படிலாம் போட்டு இதெல்லாம் வச்சு இப்படி இப்படி அடிச்சு மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு என்ன ஆயிடும்? டைம் ஆயிடும். 25 கொஸ்டின் டக்கு டக்குன்னு நான் போட்டேன்னா தான் அடுத்து நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் 75 கொஸ்டின் இருக்கு, இதெல்லாம் சால்வ் பண்ணணும் நான் ஜெனரல் ஸ்டடீஸ்ல. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணும்? நான் ஸ்பீடா சால்வ் பண்ணும். ஆமாவா? ஸ்பீடா நம்ம சால்வ் பண்ணலாமா? சரி, இப்போ அந்த பெர்சன்டேஜ் கான்செப்டை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு இந்த சம் போடலாம். நல்லா கவனிங்க. ஃபைண்ட் எஸ்ஐ. சரி, 1500 ஆண்டுக்கு 5% வட்டி. பிரின்சிபல் நான் என்ன? நான் வாங்குற அமௌண்ட்னு சொல்லிட்டேன். பிரின்சிபல் எவ்வளோடா? 1500 rupees. ஆமாவா? எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் தான் இப்படி எழுதுவேன், அதுக்கப்புறம் எழுத மாட்டேன். டக் டக் டக்குன்னு போட்டுருவேன். உங்களுக்கு புரியுன்றதுக்காக எழுதுறேன். 5%. இயர் எவ்வளோ? 3 இயர். ஆமாவா? இது என்ன கான்செப்ட்? 1500 rupees, 5% வட்டி 3 வருஷத்துக்கு கட்டணும். இப்போ 1500க்கு 5% பாருங்க, ஒரு வருஷத்துக்கு. 1500ல 5% எவ்வளோ? 10% எவ்வளோ? 150. அப்போ 10% வந்து 150 அப்படின்னா 5% இதுல பாதி தானே, 75 இருக்குமா? ஆமாவா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? 1500ல 5% எவ்வளோ? 75 rupees ஒரு வருஷத்துக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? 3 வருஷத்துக்கு கேட்டிருக்கான். ஒரு வருஷத்துக்கு 75 ரூபாய்னா 2 வருஷத்துக்கு 150, 3 வருஷத்துக்கு 225 ரூபாய். ஆமாவா? ஆமால. ஒண்ணும் இதுல குழம்ப ஒண்ணும் இல்ல. 1500 5% 3 இயர்ஸ் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் நான் 1 இயர்க்கே பாத்துக்கிறேன். பேங்க்ல நான் எப்படி கட்டுவேன்? வருஷத்துக்கு 75 ரூபாய் கட்டுவேன், 2வது வருஷத்துக்கு 75 கட்டுவேன், 3வது வருஷத்துக்கு 75 ரூபாய் கட்டுவேன். இப்படிதான் நான் பேங்க்ல கட்டணும். மொத்தமா 3 வருஷத்துல 225 ரூபாய் கட்டியிருப்பேன். அதான் நான் என்ன பண்றேன்? 1500 5% கண்டுபிடிக்கிறேனா? எவ்வளோப்பா? 10% 150னா 5% எவ்வளோ? 75. ஆமாவா? 5% 75. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. பேங்க்லனாலே பெர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். என் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். பெர்சன்டேஜ்னாலே 100% ஞாபகம் வைக்க சொன்னா, பெர்சன்டேஜ்னாலே 100% ஞாபகம் வைக்க சொன்னா, அந்த மாதிரி பெர்சன்டேஜ்னாலே ஒரு வருஷம் பேங்க்ல. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 75, 2 வருஷத்துக்கு எவ்வளோ? 150, 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 225. ஒன்றும் இல்லை, 75 3 டைம் போட்டிருக்கேன். அப்போ என்னோட ஆன்சர் எவ்வளோ? 225. இப்படியும் போடலாம். இதை விட சிம்பிளா போடணும்னா இது எப்படி தெரியுமா போடலாம்? நல்லா கவனிங்க இதை.
எனக்கு இதெல்லாம் நான் எதுவுமே எழுதவே இல்லை, எதுவுமே எனக்கு வேண்டாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணுவேன், கொஸ்டினை படிக்கிறேன். 1500 ரூபாய் அமௌண்ட், 5% வட்டி, 3 வருஷம். ஓகேவா? அப்போ 5% ஒரு வருஷத்துக்கு பார்க்கணும், அதை 3 வாட்டி பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன், 5 3s are 15, 5 3 15, 15%. அப்போ 1500க்கு 15% பார்த்தா என் ஆன்சர் முடிஞ்சிச்சு. இங்கே என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 5 3s are 15, 15% வருது. ஒரு வருஷத்துக்கு 5%, 2 வருஷத்துக்கு 10%, 3 வருஷத்துக்கு 15%. சரி, அப்போ இந்த 15% எதுக்கு பாக்குறேன், 1500க்கு பாக்குறேன். எப்படி பார்ப்பேன், 10% 150, 5% 75, அப்ப ஆன்சர் 225. கொஸ்டின்லயே சால்வ் பண்ணிடுவேன். 5 3s are 15, அப்போ 1500ல 15% எவ்வளோ, 1500ல 15% எவ்வளோ, 10% 150. ஏன்னா ஒரு டிஜிட் தள்ளனா 150 கிடைச்சிருச்சு. 5% 75, 5% எப்படி வந்துச்சுன்னா 10 வந்து 150னா 5 75 தானே அதுல பாதி. என்னோட ஆன்சர் 225. இப்படியும் போடலாம். நான் இப்படி போடாம ஃபார்முலா யூஸ் பண்ணி PNR/100 இப்படி போட்டு 1500 இன்டூ n எவ்வளோ, n வந்து 3, r வந்து 5 டிவைடட் பை 100. இதையும் அடிச்சுட்டு 15 இன்டூ 3 45, 45 இப்படிலாம் பண்ணனா டைம் ஆயிடும். இது ஈஸியா இருக்கா? பெர்சன்டேஜ ஒரு வருஷத்துக்கு 5%னா 3 வருஷத்துக்கு 15%, 1500க்கு 15% பார்த்துட்டா அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப செகண்ட் கொஸ்டின் போலாமா? இப்ப இங்க பார்த்தோன்னா நீங்க சொல்லிடுவீங்க, என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ, 2000, 6%, 2 years. ஆமாவா? இதுக்கு என்ன பண்ணலாம், 6 2s are எவ்வளோ, 12, 12% வந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு 6%னா 2 வருஷத்துக்கு 12%. இப்ப 2000ல 12% பார்த்துட்டா ஆன்சர் முடிஞ்சிச்சு. 2000ல 12% எவ்வளோ, 240. ஆன்சர் எவ்வளோ? நான் கொஸ்டினை இங்க எதுவுமே படிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. இந்த 3 வேல்யூ பார்க்குறேன். 2000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களா, சரி வட்டி எவ்வளோ, 6%, 2 வருஷத்துக்கா, ஒரு வருஷத்துக்கு 6%னா 2 வருஷத்துக்கு 12%, அப்படியே மைண்ட்லயே கால்குலேட் பண்றேன். அப்போ 2000ல 12% எவ்வளோ, 240. எப்படி 240, 10% 200. ஆமாவா? ஒரு டிஜிட் தள்ளனா 200 வந்துருச்சு. 1% 2 டிஜிட் தள்ளனா 20, 1% 20னா 2% 40, அப்ப 240. இதெல்லாம் நான் எதுவுமே போட வேணாம். எனக்கு பெர்சன்டேஜ் கான்செப்ட்ல நான் என்னது ட்ரெயின் ஆயிட்டேன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம். வருதா இல்லையா, பார்த்தோன்னே ஆன்சர் வருதா இல்லையா. 6 2s are 12, 2000ல 12% எவ்வளோ, ஆன்சர் முடிஞ்சு. ஆமாவா? கவனிங்க கவனிங்க கவனிங்க, இன்னொரு விஷயம், பிரின்சிபல் எவ்வளோப்பா, 2000. இப்போ 6% வட்டின்னு சொல்லிட்டான், 2 வருஷம்னு சொல்லிட்டான். நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறேன். INTREST, இன்ட்ரெஸ்ட். இன்னொரு கொஸ்டின் கேட்பான், 2000 இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 240 அப்படின்னு கண்டுபிடிச்சோமா. கொஸ்டின் என்ன கேட்பான், இன்ட்ரெஸ்ட் கேட்காம டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்பான். டோட்டல் அமௌண்ட் கேட்டா என்ன, ஒன்றும் இல்லை, 2000ம் நான் வாங்கின வட்டி, நான் வேற யாருக்காவது கொடுத்துருந்தா வட்டி வாங்கியிருப்பேன், நான் வேற யாருக்காவது காசு வாங்கியிருந்தா வட்டி கொடுத்துருப்பேன். ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி 2240ன்னு சொல்லியிருப்பேன். டோட்டல் அமௌண்ட்னு கேட்டா, மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டா நான் வாங்கின அமௌண்ட்டையும் வட்டியும் சேர்த்திப்பேன். என்ன பண்ணிப்பேன், என் வட்டி மட்டும் 240. அடுத்த கொஸ்டினை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆன்சரே இப்போ எனக்கு சாட் பாக்ஸ்ல டக் டக்குன்னு வரணும். நோட் வேணா, பென்னு வேணா. 1200 ரூபாய் அமௌண்ட் வாங்கிட்டேன், 4% வட்டி, 5 வருஷம் கட்டுறேன். பார்த்த உடனே சொல்லலாம் ஆன்சர், டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் வரணும். சால்வே நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஆன்சர் வரணும். சீக்கிரம், முத்துலட்சுமி, தேவிஸ்ரீ, பிரியங்கா, பிரியா, அர்ச்சனா, டக்கு டக்குன்னு. லித்திகா, என்னாச்சு?
1200 amount, 4% interest, 5 year. ஸ்பீடா பார்த்தோன்னே வரணும் ஆன்சர். அர்ச்சனா 240. அப்புறம் வேற யாருக்கும் வரலையா ஆன்சர்? சத்யமூர்த்தி 240. கரெக்ட் சூப்பர். நெக்ஸ்ட் சால்வே பண்ண வேணாப்பா, என்ன பண்ணலாம்? 5 4 சார் எவ்வளோ? 20. 4 × 5 எவ்வளோ? 20. அப்போ 1200ல 20% எவ்வளோ? 10% 120. 10% 120னா 20% 240. அப்ப என் ஆன்சர் எவ்வளோ? 240. முடிஞ்சு. ஆமாவா ஆன்சர்? ரோலக்ஸ் 240. சூப்பர். பார்த்தோன்னே சொல்லலாம், எதுவுமே பண்ண வேணாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் 1 மார்க். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 1 மார்க் வந்தே தீரும். முக்கியமான டாபிக் இது, வந்தே தீரும். கொஸ்டினை பார்க்குறேன், 2 மல்டிப்ளை பண்றேன், பர்சன்டேஜ் பார்க்குறேன், 1 மார்க் முடிஞ்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான், டாபிக்கே முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான். இதுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பர்சன்டேஜ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். தெரியலனாலும் நான் போடுவேன். என்ன பண்ணுவேன்? PNR by 100 உட்காந்து போட்டிருப்பேன். இந்த ஃபார்ம்ல கூட நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வேணாம். எனக்கு தேவை ஆப்ஷன்ல ஒரு ஆன்சர். எனக்கு ஃபார்முலா வேண்டாம். நான் எப்படி வேணா போடுவேன். எனக்கு தேவை ஆன்சர் வரணும். ஆமாவா? சரி, அடுத்து சரி, இன்னும் நானே இங்க ஒண்ணு எழுதுறேன். இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நானே இங்க கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே எழுதுறேன். டக்குன்னு எனக்கு ஆன்சர் வரணும். ஓகேவா? 7,000, 70,000. ஓகேவா? 70,000, 3% வட்டி எவ்வளவு வைக்கலாம்? 5 years. அவ்வளவு கஷ்டப்படுவீங்க. 7,000 வச்சுக்கலாம். 7,000, 3% இன்ட்ரெஸ்ட், 5 years நான் என்ன பண்ணும்? பே பண்ணும். அப்ப என் ஆன்சர் என்ன? டக்குன்னு பென் பேப்பர்லாம் வேணாம், டக்குன்னு சொல்லலாம். எவ்வளோ? என்னோட அமௌண்ட் வந்து 7,000, 3% இன்ட்ரெஸ்ட், 5 வருஷம் நான் கட்டணும். எவ்வளோ? அர்ச்சனா 1059. 9லாம் வருதா? எவ்வளோ? டக்குன்னு 10% எவ்வளோ? யாருக்குமே எவ்வளோ ஆன்சர்? 10% எவ்வளோ? விஜயலட்சுமி சூப்பர்ப்பா. 1050 முடிஞ்சு. சத்யமூர்த்தி 1050. என்ன விஷயம்? 3 5s are 15. 15%. ஆமாவா? 7,000ல 15%. எப்படி பார்ப்பீங்க? 7,000 15% பார்க்கணுமா? இத 10%, 5%ன்னு எடுக்கலாம். ஆமாவா? 10% எவ்வளோ? 700. ஓகே. அப்ப 5% எவ்வளோ? 350. டோட்டலா 1050. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எனக்கு என்ன வேணாம்? பென்னும் வேணாம், பேப்பரும் வேணாம், எதுவுமே வேணாம். கண்ணிலே சால்வ் பண்ணலாம். மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்டெப்ஸ் போடுவாங்க. நான் எதுவுமே போட மாட்டேன். ஓகேவா? சரி, அடுத்து ஒரு விஷயம். இங்க நல்லா கவனிங்க. சரி, ஃபைண்ட் SI ஃபார் 2,500 at 4 years. இப்போ இங்க அமௌண்ட் எவ்வளோ? 2,500, 3%. எவ்வளோ ஆன்சர்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு வரணும் ஆன்சர். 2,500 rupees, 3% இன்ட்ரெஸ்ட், 4 years கட்டணும். எவ்வளோ? இந்த ஒரே வீடியோல சிம்பிள் இன்ட்ரெஸ்டே முடிக்கிறோம். எவ்வளோ? ஆன்சர் எவ்வளோ? 3%, 4 years, 2,500 rupees.
300 வருதா? பென்னு ஏதாவது யூஸ் பண்ணீங்களா என்ன? பெண்ணெல்லாம் தொடவே கூடாது. 300 வருதா? 3 4s are 12, 12%. 2500ல 12% எவ்வளோ? 12 எப்படி எழுதலாம்? 10%, 2% பார்த்துருப்பீங்க. 10% 250, 1% 25னா 2% 50. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 300. அவ்வளோதான், முடிச்சு. சரியா? ஆன்சர் எவ்வளோ? பிரியங்கா பிரியா 240. கொஞ்சம் செக் பண்ணுப்பா. 300 வருதா பாருங்க. அர்ச்சனா 300, சூப்பர். விஜய் லக்ஷ்மி சூப்பரா 300. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன கேட்பாங்க? பிரின்சிபல் கொடுத்துட்றாங்க. பிரின்சிபல்னா நான் வாங்குறேன்ல லோன் அமௌண்ட், பிரின்சிபல். அடுத்து 3% வட்டி, 4 ஆண்டுக்கான எஸ்ஐ கேட்குறாங்க. எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வட்டி எவ்வளோ? பிரின்சிபல், அப்புறம் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டைம் கொடுத்துட்டு எஸ்ஐ கேட்குறேன். 4 சம் பார்த்தோமா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. எஸ்ஐ கொடுத்துட்றான் 240, ஆர் எவ்வளோ? 6%, T2 here, பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறேன். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி. அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 240, 6, 2 years, பிரின்சிபல். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? 6 2s are வந்து 12. அப்போ 240ல 12% பார்த்தா என் ஆன்சர் வருமா? இது கரெக்டா? இது கரெக்டா? இப்படி பார்க்கணுமா? இப்படி பார்க்கலாமா? இப்படி பார்க்கலாமா? என்ன பண்ணக்கூடாது? இப்படி பார்க்கக்கூடாது. ஏன்? நல்லா கவனிங்க. பிரின்சிபல் கொடுத்துட்றான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்றான், டைம் கொடுத்துட்றான், கொடுத்துட்டு எஸ்ஐ கேட்குறான். அப்படியே இப்படி கேட்குறான், இது 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 ஆர்டரா கேட்குறான். அப்போ நான் என்ன பண்றேன்? பர்சன்டேஜ் கான்செப்ட் யூஸ் பண்றேன். சரியா? கிருஷ்ணன் 2000 பார்க்கலாம் 2000 வருதான்ட்டு. எப்ப நான் என்ன பண்றேன்? இப்போ பின்னாடி இருக்கிற வேல்யூவை கொடுத்துட்டு முன்னாடி கேட்குறான். வட்டியை கொடுத்துட்டு அப்ப நீ எவ்வளவுப்பா வாங்கியிருப்ப சொல்லு அப்படின்னு என்ன பண்றான்? முன்னாடி இருக்கிற வேல்யூ கேட்கறான். இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற வேல்யூ கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்கிற வேல்யூவை கேட்டா பாக்ஸ் மெத்தடுக்கு போங்க. என்ன மெத்தட்? பாக்ஸ் மெத்தட். ஒண்ணுமே இல்லை. என்ன விஷயம்? அதே சேம் என்ன கான்செப்ட் பண்றேன்? 6% 2 வருஷமா? 6 2s are 12. அப்ப 12% வந்துருச்சா? 12% கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப பாக்ஸ் மெத்தட்ல நான் எப்படி போடுவேன்? இந்த 12% என்னது? மொத்தமா நானு ஒரு அமௌண்ட் இருக்கு, கவனிங்க. ஒரு அமௌண்ட் இருக்கு, அதுக்கு 6% 2 வருஷம் கட்டுறேன் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ? 12% என்ன பண்றேன்? வட்டி கட்டுறேன். ஆமாவா? இந்த வட்டி தான் என்னது? இந்த 240. ஆமாவா? இந்த 12% தான் என்னது? 240. இந்த 12% தான் 12% வட்டி கட்டுறேன்னா என்ன? 240 தான் இந்த 12% வட்டி தான் இந்த 240 கட்டுறேன். அப்ப என்ன விஷயம்? 12% தான் 240 அப்படின்னா முதல்ல நான் வாங்கினேன்ல பிரின்சிபல், அந்த 100% எவ்வளோ? சரியா? பெர்சன்டேஜ்ல 100% சொன்னா இப்போ ஒரு சேலரி பேஸ்டு சம் வருது. சம்பளம் வச்சு ஒரு சம் வருதுன்னா என் சம்பளம் தான் 100%. நான் ஒரு துணி கடையில ட்ரெஸ் எடுக்க போறேன்னா அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு தான் 100%. இப்ப இங்க நான் லோன் வாங்குறேன்னா என் லோன் அமௌண்ட் தான் 100%. அந்த டோட்டல் அமௌண்ட் தான் 100% எப்பவுமே. இப்ப இங்க என்ன பண்ணலாம்? நான் என்ன சொன்னேன்? இதையும் இப்படி 2 டிவைட் பண்ணலாம், இல்ல இப்படி 2 டிவைட் பண்ணலாம்.
இல்லைன்னா இந்த டயகனல்ல மல்டிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டேன். பொறுமையா டிவைட் பண்ணலாம். இந்த 12 100 கஷ்டமா இருக்கு. 12 இதை பண்ணலாம். இங்க பாருங்களேன், 12 டேபிள்ல பண்ணா இங்க 1ன்னு வரும், இங்க 2 வரும், இந்த 0 மேல போயிட்டா 20. ஆமாவா? 20 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த டயகனல்ல மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 20 into 100 எவ்வளோ? 2000. ஆமாவா? நல்லா கவனிங்க. 20 into 100 12% 240. இதுதானே என்னோட கால்குலேஷனே வந்து இதுதானே. நான் என்ன சொன்னேன்? டோட்டல் அமௌண்ட் என்ன சொன்னேன்? டோட்டல் அமௌண்ட்னா பிரின்சிபல் நான் வாங்கின கடன் பிளஸ் எஸ்ஐனா நான் வாங்கின வட்டி, ரெண்டையும் சேர்த்தனா இங்க ஒரு 50,000 வாங்குறேன், அப்புறம் இங்க ஒரு 5,000 வட்டி கட்ட போறேன் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 50,055,000. சாரி, 55,000. ஆமாவா? அப்ப இதுதான் வந்து 100%. இது ஏதோ ஒரு 10%-ஆ இருக்கும். ஆமாவா? இதானே. அப்போ இந்த 240 என்னது? என்னோட வட்டி. அது எப்படி போடலாம்? 12% தான் 240னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் 100% எவ்வளோ வந்துச்சு? முன்ன 2000 வந்துச்சு. இப்போ டக்குன்னு என்ன பண்ணணும்? அடுத்த கொஸ்டினை போகணும். போடலாமா? இப்போ சேம், நல்லா கவனிங்க. கொடுத்துட்டான். வட்டி எவ்வளோ? 360. வட்டி கொடுத்தாச்சு. பர்சன்டேஜ் எவ்வளோ? 4%. 3 ஆண்டு, 3 இயர்ஸ் கொடுத்துட்டானா? அப்போ 12% வந்துருச்சா? 4% 3 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 4%, 2 வருஷத்துக்கு 8, 3 வருஷத்துக்கு 12. அதான் நான் என்ன பண்றேன், 4 3 12ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த 12% வட்டி தான் இந்த 360 ரூபா வட்டி. அப்போ 12% தான் 360 அப்படின்னா 100% எவ்வளோ? எவ்வளோ? டக்குன்னு சொல்லுங்க. 12 டேபிள் அடிச்சா இங்க 3 வருமா? 0 மேல போனா 30யா? 100ம் 30யும் 100 into 30 எவ்வளோ? டக்குன்னு வருது ஆன்சர். எவ்வளோ? 3000. முடிஞ்ச ஆன்சர். வருதா? டக்குன்னு வருது. அர்ச்சனா சூப்பர், கிருஷ்ணன், விஜயலட்சுமி, சத்யமூர்த்தி சூப்பர் சூப்பர். 30,000, சாரி 3000 வருதா? நல்லா கவனிங்க. பிரின்சிபல் கொடுத்துட்டு எஸ்ஐ கேட்டானா டைரக்டா பெர்சன்டேஜ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ்ஐ கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்டானா இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். சிம்பிளா முடிச்சிடும். ஓகேவா? அடுத்து போலாமா? இப்போ சேம் டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். எஸ்ஐ 180, 5%, அப்புறம் எவ்வளோ? 3 இயர்ஸ். என்ன பண்ணலாம்? 5 3s are 15, 15%. அப்போ 15% தான் 180. டக்குன்னு வரணும். அப்போ 100% எவ்வளோ? எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ? 5 டேபிள் பண்ணா இங்க 3, இங்க பண்ணா என்ன வரும்? 20 வரும். இப்போ இங்க பாருங்களேன். இந்த பாக்ஸ் மெத்தட் சில பேருக்கு புரியாம கூட இருக்கலாம். இங்க கவனிங்க. 15% வந்துருச்சு. 15% தான் 180 அப்படின்னா எனக்கு 100% வேணும். சரியா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாக்ஸ் மெத்தட்ல இதே டிவைட் பண்ணலாம், இதே டிவைட் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். டயகனல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டேன், மல்டிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அடிக்கிறேன், பொறுமையா பாருங்க. 5 டேபிளே அடிக்கிறேன். 5 டேபிள் அடிச்சா இங்க 3 வரும், இங்க 20 வரும். ஆமாவா? இப்ப 3யும் 20யும் அடிக்க முடியாது. ஆனா இந்த பக்கமும் அடிக்கலாம்ல. அப்போ இங்க அடிச்சா என்ன வரும்? 18னா 6ன்னு வரும். இந்த 0 மேல போயிட்டா 60. ஓகே. இப்போ என்னோட டிவைட்லாம் முடிஞ்சிருச்சு. இதையும் அடிச்சு முடிச்சிட்டேன், இதையும் அடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ மீதி யார் இருக்கா? இந்த டயகனல் இருக்கான் பாருங்க. டயகனல் யார் இருக்கா? இங்க ஒரு 20 இருக்கான், இங்க ஒரு 60 இருக்கான். அதை என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 20 into 60 எவ்வளோ? 2 6 are 12ன்னா 1200. ஓகே, இங்க பாருங்க. 20 into 16 போட்டுலாம் என்ன பண்ணக்கூடாது? மல்டிப்ளை எல்லாம் ஒன்று பண்ணிட்டு இருக்க கூடாது. 6 2s are 12. அப்போ 1200 ஆன்சர் வந்துடணும். சரியா? மல்டிப்ளையே பண்ணக்கூடாது, கண்ணிலே தான் பண்ணணும் எல்லாமே.
என்னோட பேப்பர்ல என்ன இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கணும். 15% 180னா 100% என்னோட ஷீட்ல, அந்த ரஃப் ஷீட்ல இவ்வளவுதான்ப்பா இருக்கணும். வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து அடுத்து 8th சம். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். SI 135 10% 1.5%. வேணும்னே 1.5 வச்சிருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. எஸ்ஐனா வட்டி, 130 தான் வட்டி. SIன்னு சொல்றேன். SIனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதான் நம்ம டாபிக். 900 சூப்பர். கிருஷ்ணன் போட்டு பார்க்கலாமா? வேற 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 யாருக்கு என்ன வருது? 1.5னா என்ன? 1.5னா 1.5 தானே? 1.5 வருஷம். அப்போ 10 into 1.5 எவ்வளவு வரும்? 15 வருஷம் வரும். 15% வரும். சாரி, அப்போ 15% தான். 135னா எவ்வளோ? 100%. போடுறேன். 900 1200 சிவசக்தி. இருங்க, சால்வ் பண்ணலாம். 5 டேபிள் அடிச்சா 3 வரும். இங்க அடிச்சா என்ன வரும்? 20. மறுபடியும் என்ன பண்ணலாம்? இதை இங்க அடிச்சா 4 வரும். 15 5 வரும். 45 into 2 900. யாரோட ஆன்சர் 900? எப்படி நான் போட்டேன் 15? புரிஞ்சவங்க விடுங்க. சில பேருக்கு புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க கவனிங்க. 5 டேபிள் அடிக்கிறேன். 5 டேபிள் அடிச்சா இங்க 3, இங்க 2 0 20 வந்துருச்சா? இப்போ 3 இருக்கு, 20 இருக்கு, அடிக்க முடியாது. இதையும் அடிக்கலாம். இங்க 3 இருக்கு, 12 அடிச்சா 4, இன்னும் ரிமைனிங் 1, அப்ப 15, அப்ப 5. 45, இங்க ஒரு 20. 45 into 20 எவ்வளோப்பா? 900. ஓகேவா? ஆன்சர் வந்து அர்ச்சனா, விஜயலட்சுமி, முத்துலட்சுமி. சூப்பர். 900. ஓகேவா? அடுத்து சரி, அடுத்து இந்த கான்செப்ட் போதும். என்னது? பிரின்சிபல் கொடுத்துட்டு SI கேட்டேன். இப்போ SI கேட்டு பிரின்சிபல் கேட்டேன். அடுத்து இன்னும் 2 சம் தான் முடிய போகுது. இங்க என்ன வச்சிருக்கேன்? டைம் கேட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. SI என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன் 300. பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்கேன்? 1500. ரேட்டும் கொடுத்துட்டேன் 5%. என்ன கேட்டிருக்கேன்? டைம் கேட்டிருக்கேன். டைம் எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? ஹவு மெனி இயர்ஸ்? ஹவு மெனி இயர்ஸ்? ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாமா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு SIன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 4 வருஷம். கிருஷ்ணன் டக்குன்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரின்சிபல் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? அப்போ வட்டி 1500ல 5% எவ்வளோ? 1500ல 5% எவ்வளோ? 10% 150னா 5% 75. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 75. அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? இங்க 300 இருக்கா? 300 by 75 அடிச்சா 4. சரியா? ஏன் நான் இப்படி இதை டிவைட் பண்றேன்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 75. என்னோட மொத்த வட்டி எவ்வளோ? 300. இது ரெண்டையும் நான் வகுத்தா என்ன கிடைக்கும் எனக்கு? எத்தனை வருஷம்னு கிடைச்சிடும். ஆமாவா? ஒண்ணு இல்ல, 75 4 வாட்டி போட்டா 300 வந்துருது இல்ல? பார்த்தாலே தெரியுது இல்ல? 75 4 வாட்டி போட்டாலே 300 வந்தது. அப்போ 4 வருஷம்னு அர்த்தம். ஆமாவா? 2 வாட்டி போட்டா 2 வருஷம்னு அர்த்தம். 300 by 75 4 அடிச்சா 4. சரியா? அடுத்து என்ன இருக்கு? அடுத்து இதான். ஒன்றும் இல்லை. SI எவ்வளோ? வட்டி எவ்வளோ? 480டா வட்டி. SI 480. நெக்ஸ்ட் P எவ்வளோ? பிரின்சிபல் 2000. டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். R வந்து 6%. Rனா இன்ட்ரெஸ்ட். டைம் எவ்வளோ?
2000ல 6% எவ்வளோ? 5% 100, 1% 20. அப்போ எவ்வளோ? 120. அப்போ 480 by 120. தேவிஸ்ரீ 4. சூப்பர். முத்துலக்ஷ்மி முத்துலக்ஷ்மி இயர் இங்க வருஷம் தானே நம்ம கேட்குறோம், டி தானே கேட்குறான். டைம்னா என்ன? வருஷம் தானே கேட்குறான். 120 75 வருமா வருஷம்? ஓ 120. ஓகேப்பா, ஓகே ஓகே ஓகே. 120 வந்து நீங்க எது சொல்றீங்க? பர்சன்டேஜ் எவ்வளோ? ஒரு வருஷம் வட்டி 120. சூப்பர் 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 முத்துலக்ஷ்மி சூப்பர். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 120. சூப்பர். அப்போ 4 வருஷத்துக்கு 480 சொல்லிட்டான், ஒரு வருஷத்துக்கு 120 சொல்லிட்டான். ரெண்டையும் வகுத்தா 4 வருஷம். இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நீங்க என்ன எக்ஸாம் வேணா போங்க, டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம் என்ன வேணா போங்க, 1 மார்க். இதுக்கு மேல என்ன கேட்க முடியும்? பிரின்சிபல் கொடுத்துட்டு எஸ்ஐ கேட்கலாம், எஸ்ஐ கேட்டு பிரின்சிபல் கேட்கலாம், டைம் கேட்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பெர்சன்டேஜ் பாக்ஸ் மெத்தடை வச்சுட்டு 2 கொஸ்டின் கேட்டா 2 மார்க், 2 கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2 மார்க் முடிஞ்சு. இவ்வளவுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு தகுந்த வேற சம்மே இல்லை இதுல. இப்போ ஆல்ரெடி சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஓகே, கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும். புரியலன்னா திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். அடுத்து ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க்ல வந்து பார்ட் 1ம் பார்ட் 2ம் அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் சேம் பாக்ஸ் மெத்தட் வச்சும் பெர்சன்டேஜ் வச்சுமே இதை முடிச்சிருப்பேன். ஓகேவா? இல்ல 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 சாரி, டைம் அண்ட் ஒர்க்கை ரேஷியோ வச்சே கதையை முடிச்சிருப்பேன். ரேஷியோ மட்டுமே எனக்கு போதும், மொத்த டைம் அண்ட் ஒர்க்கையும் முடிச்சிருவேன். இப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனா பார்த்தாதான் புரியும். இப்போ நான் சொல்றதே உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இது பாருங்க, ஆல்ரெடி என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டைம் அண்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஏ மற்றும் பி ஒரு 2 சம் தான். ஏன்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் பார்த்தாதான் என்ன, இது ரொம்ப முக்கியமான டாபிக், தெரியும்ல உங்க எல்லாருக்கும். கவனிங்களேன், ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 10 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஏ பிளஸ் பி சேர்ந்து ஒரு வேலையை 10 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஆமாவா? இந்த கொஸ்டின். ஏ வந்து பியை விட 60% திறமைசாலி. ஏ வந்து 60%னா பி வந்து என்ன சொல்றாங்க? ஏ 60% ஆஸ் எஃபிஷியன்சியா, மோர்னு சொல்ல ஆஸ். இங்க இந்த மோர் இல்லாம வெறும் ஆஸ் அப்படின்னு வச்சா ஏ இஸ் டு பி என்னன்னா ஏ 60% அப்படின்னா பி 100%ன்னு சொல்றாங்க. மோர்னு சொல்ல ஆஸ்னா ஏ 60ன்னா பெர்சன்டேஜ்னால என்ன, அங்க 100 வந்தே தீரணும். நல்லா கவனிங்க. இப்ப ஏ பி இங்க வந்து 60% நான் வச்சுட்டு இங்க நான் வந்து ஏன் 80 வைக்க கூடாதா அப்படிலாம் கேட்கக்கூடாது. பெர்சன்டேஜ்னால என்ன, 100 தான். அங்க 100 வச்சுதான் நம்ம கால்குலேட்டே பண்ணணும். ஏ வந்து 60%னா பி வந்து 100%. இப்ப என்ன பண்ணலாம்? 60% 100%. இதை அடிக்கலாமா ரேஷியோல? 0க்கு 0 அடிக்கிறேன். 2 டேபிள் அடிச்சா இங்க 3, இங்க 5. இப்ப என்னோட ஏ இஸ் டு பி எவ்வளோ? 3, 5. ஆமாவா? ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க் வீடியோ பார்த்தாதான் புரியும். சரியா? பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பா புரியும். இது ஒரு சின்ன ஒரு ரீகால் மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த 3 தான் என்னது? எஃபிஷியன்சி. வீடியோ பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கும். 5 தான் பியோட எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு என்னால் எவ்வளோ வேலை செய்ய முடியுன்றது தான் எஃபிஷியன்சி. ஒரு நாளைக்கு ஏவால 3 வேலை செய்ய முடியும். அப்புறம் பியால 5 வேலை செய்ய முடியும். ஆமாவா? ஏ மற்றும் பி 2 பேரும் என்ன பண்றாங்க? ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் இன் 10 days. இப்போ என்னோட ஒர்க் எவ்வளோ? 10. How many days will A take alone? சரி, A மட்டும் கேட்குறாங்களா? A and B together. ஓகே. அப்போ A 10 days, B 10 days எடுக்கிறேன்.
ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ 3. அப்போ 10/3 என்ன ஆன்சர் வருதோ அதுதான் என்னோட ஏ எடுத்துக்கிற டேஸ். ஓகேவா? ஏயும் பியும் சேர்ந்து 10 டேஸ் வேலை செஞ்சு முடிக்கிறாங்க. பி வந்து ஏவோட 60% என்னது திறமைசாலின்னு நான் என்ன பண்ணிட்டேன், ஏபியோட ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இங்க என்னோட டோட்டல் ஒர்க் என்ன, 10. ஒர்க் பை எஃபிஷியன்சி தான் என்னோட என்னது, ஒர்க் பை எஃபிஷியன்சி தான் என்னோட ஆன்சர். 10/3 தான் என்னோட ஆன்சர். சரியா? இந்த டைம் அண்ட் ஒர்க் இது ரீகால் சம். இது பார்க்கலன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தா டக்குன்னு புரியும். பார்த்தவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்து if b alone okay and b. சரி, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, a is 50% more efficient than b ன்னு கொடுத்துட்டாங்க. அப்பனா a வந்து b யை விட 150% அதிக திறமைசாலி அப்படின்னா என்ன ஆன்சர்னா a b. b வந்து 100% இருந்தா அதை விட 150% 250% திறமைசாலின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் இதோட அர்த்தம். ஏ வந்து பி விட 150% திறமைசாலினா இவன் 100 இருந்தா 150% அதிகமா இருந்தா 250% என்ன பண்ணலாம், 250% 100% என்ன பண்ணலாம், 0 0 கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள் அடிச்சா இங்க 5 இங்க 2. ஓகேவா? அப்ப ரேஷியோ என்ன, 5:2. ஏவோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி 2. ஓகேவா? ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி என்ன, 5:2. இப்போ இந்த சம்மை நீங்களே சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் வரணும். அடுத்து என்ன எஃபிஷியன்சியும் நானே போட்டேன். இங்க என்ன இருக்கு, பி ஒருவராக 36 டேஸ்ல என்ன பண்றாங்க, அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு நாள் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. சரியா? பி மட்டும் 36 டேஸ்ல முடிச்சிட்டாரு. அப்போ ஏ பிளஸ் பி சேர்ந்து அந்த வேலையை செஞ்சிருந்தா எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒர்க் கண்டுபிடிங்க. ஒர்க்கை வச்சுட்டு இந்த சம்மோட ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம், டைம் அண்ட் ஒர்க்கும் பார்த்துட்டோம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை என்ன பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.